ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நீங்க உங்க பிசினஸ்க்காக கூகுள் ஆட்ஸ் ரன் பண்றீங்களா? அப்ப இந்த வீடியோ ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. சோ இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய 3 முக்கியமான விஷயத்தை பத்தி தான் கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இந்த 3 விஷயத்தை மட்டும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணா மட்டும் போதும் உங்க பிசினஸ்க்காக குவாலிட்டியான லீடர் நீங்க ஜென்ரேட் பண்ண முடியும். அதை பத்தி தான் இந்த வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சேனலுக்கு வந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்டட் வீடியோஸ் மட்டும் நம்ம சேனல்ல கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன மாதிரி டாபிக் எல்லாம் கவர் பண்ண பார்த்தா உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இது நம்ம சேனல் மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் பிளஸ் டிஜிட்டல் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்க பிசினஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலவெண்டான கொரிஸ் ஏதாச்சும் இருந்தா எனக்கு டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நிறைய ஆட்ஸ் ட்ரை பண்ணுவீங்க. ஸோ மெட்டா ஆட்ஸ் ரன் பண்ணுவீங்க, லிங்க்டின் ஆட்ஸ் ரன் பண்ணுவீங்க. ஸோ ஆனால் கூகுள் ஆட்ஸ் மாதிரி உங்களால குவாலிட்டியான லீட்ஸ் எங்கேயுமே ஜென்ரேட் பண்ண முடியாது. ஸோ கூகுள் ஆட்ஸ் யூஸ் பண்ணா உங்களால குவாலிட்டியான லீட் ஜென்ரேட் பண்ணும். இது நிறைய டைப் ஆஃப் ஆட் இருக்கு, நிறைய டைப் ஆஃப் ஆட்ஸ் இருக்கு. சர்ச் ஆட்ஸ் இருக்கு, டிஸ்பிளே ஆட்ஸ் இருக்கு, ஷாப்பிங் ஆட்ஸ் இருக்கு, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆட்ஸ் இருக்கு. ஸோ நீங்க வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான 3 விஷயம் அது என்ன தெரியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க உங்க பிசினஸ்க்காக சர்ச் ஆட் ரன் பண்றீங்க. ஸோ நீங்க ஒரு B2B பிசினஸ் ஓனர்ஸா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க சர்வீஸ் ப்ரொவைட் பண்ற பிசினஸ் ஓனர்ஸா இருந்தாலும் நீங்க மேக்ஸிமம் ட்ரை பண்ற கேம்பெயின் என்ன சர்ச் கேம்பெயினா இருக்கும். ஸோ அந்த சர்ச் கேம்பெயின் ட்ரை பண்ணும்போது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒண்ணு பாத்தீங்கன்னா இந்த நெட்வொர்க்ஸ். ஸோ நெட்வொர்க் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ லாஸ்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு கம்பெனிக்காக ஆடிட்டிங் போயிருந்தேன். அந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா கூகுள் ஆட்ஸ் எஃபெக்டிவ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா அவங்களோட காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ரன் பண்றது சர்ச் கேம்பெயின். பட் அவங்க ஏன் கூகுள் டிஸ்பிளே நெட்வொர்க் ஆன் பண்ணாங்கன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் இது ரெண்டுக்கு ஒரு டிஃபரன்ஸ் என்ன தெரிஞ்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் சர்ச் பார்ட் நெட்வொர்க்ஸ்னா கூகுளோட டைப் பண்ண சில சர்ச் என்ஜின்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் Ask.com, AOL, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வால்மார்ட், இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து கூகுளோட சர்ச் பார்ட்னர்ஸ். ஸோ அவங்களோட வெப்சைட்லயே வந்து பாத்தீங்கன்னா கூகுள் ஆட்ஸ் ரன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா சர்ச் பேஸ்ட் ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னா இப்போதைக்கு நான் Ask.com ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ Ask.com நான் ஜஸ்ட் லேப்டாப் சர்ச் பண்றேன். அங்க வந்து எனக்கு மேல ஒரு ஸ்பான்சர் ஆட் தெரியுமா, இது வந்து கூகுள் ஆட். இதே மாதிரி AOL இருக்கு, AOL ஒன்னு இருக்கு, அப்புறம் வந்து வால்மார்ட் ஒன்னு இருக்கு. ஸோ இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கூகுள் சர்ச் பண்ணுறாங்க. ஆனா டிஸ்பிளே நெட்வொர்க்ன்றது நீங்க சர்ச் கேம்பெயின் ரன் பண்றீங்க. ஸோ டிஸ்பிளே கிளியர் மென்ஷன் பண்றாங்க, ஆட்ஸ் கேன் அப்பேர் ரிலவென்ட் சைட்ஸ் ஆன் வீடியோஸ் ஆப் அக்ராஸ் தி கூகுள். சோ அதாவது உங்க ஆட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளே நெட்வொர்க்ல டிஸ்பிளே ஆகும்னு சொல்றாங்க. அது எங்க டிஸ்பிளே ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபாரப்ஸ், அப்புறம் ESPN, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஓரியன்டட் சேனல் தான் ESPN. அவர் ஃபாரப்ஸ் ஒரு நியூஸ் ஓரியன்டட் சேனல். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஆட்ஸ் வந்து ரன் ஆயிட்டு இருக்கும். சோ இங்க வந்து சைட்ல வந்து நம்ம இங்க பாத்தீங்கன்னா ஆட் ரிமூவ் வந்து இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்க ஆட்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கும். சோ நம்ம ரன் பண்ண சர்ச் கேம்பெயின் நீங்க ஏன் எதுக்காக நீங்க டிஸ்பிளே நெட்வொர்க் ஆன் பண்றீங்க? சோ இதனாலேயே உங்களோட அமௌண்ட் காஸ்ட் வந்து வேஸ்ட் பண்ணலாம். சோ நீங்க மேக்ஸிமம் ட்ரை பண்ணும்போது சர்ச் இன்ஜின் ட்ரை பண்ண இந்த டிஸ்பிளே நெட்வொர்க் மேக்ஸிமம் ஆஃப் பண்ணுங்க. சோ இது ஆஃப் பண்ணதுனால நம்மளுக்கு நிறைய காஸ்ட் தேவைப்படும். பிகாஸ் சர்ச் அண்ட் பார்ட்னர் நெட்வொர்க் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க சர்ச் பண்ணி உள்ள வராங்க. இது வந்து ஒன் டைப் ஆஃப் புல் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. இதே டிஸ்பிளேனா புஷ் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. சோ புஷ் மார்க்கெட்டிங் யாரெல்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து நீங்க ஒரு ஏதாச்சும் இ-காமர்ஸ் ஓரியன்டட் பிசினஸ் பண்றீங்க, அப்ப நீங்க டிஸ்பிளே கேம்பெயின், சேல்ஸ் கேம்பெயின் ட்ரை பண்ணலாம். அப்ப நீங்க இதை எனேபிள் பண்ணலாம். பட் நீங்க சர்ச் கேம்பெயின் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பா நீங்க கூகுள் சர்ச் பார்ட்னர் நெட்வொர்க் தான் சூஸ் பண்ணி ஆகணும். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பார்ட்னர்ஸ் இருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன Ask.com இருக்காங்க, AOL இருக்காங்க, வால்மார்ட் இருக்காங்க, கூகுள் சர்ச் இன்ஜின் இருக்கு. சோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. சோ அவங்க எல்லாத்தையும் சர்ச் பண்ணி உள்ள வருவாங்க. சோ ரெண்டுத்துக்கு மெயினா டிஃபரன்ஸ் என்ன ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ எல்லாருமே அதை தெரியாம நிறைய பேர் என்ன பண்ணிருக்கீங்க, ஆட் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ இதனால உங்களோட காஸ்ட் வேஸ்ட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பார்த்த கூகுள் சர்ச் நெட்வொர்க், கூகுள் டிஸ்பிளே ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வந்து குவாலிட்டி ஸ்கோர். நீங்க வந்து ஒரு ஆட் ரன் பண்ணும்போது கண்டிப்பா குவாலிட்டி ஸ்கோர் செக் பண்ணணும். இதை ஏன் நான் சொல்றேன்னா ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஆக்சுவலி என்னோட கிளைண்ட் என்ன பண்ணிருக்காங்க, அவங்க குவாலிட்டி ஸ்கோர் வந்து ரொம்ப ரொம்ப லோவா இருக்கு. பட் ஆனா இருந்தாலும் ஆட் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்களோட காஸ்ட் வந்து எகிரிடும். பிகாஸ் உங்களோட குவாலிட்டி ஸ்கோர் வந்து பிலோ 5 கீழே இருந்தா உங்களோட ஆடோட பெர்ஃபார்மன்ஸ் ரேட், அதாவது ஆடோட காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். சோ அதனால நீங்க குவாலிட்டி ஸ்கோரை ரொம்ப ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். சோ குவாலிட்டி ஸ்கோரோட மெயின் பர்பஸ் என்ன தெரியுமா? சோ ஆக்சுவலா குவாலிட்டி ஸ்கோர் டிபெண்ட் பண்ணி தான் உங்களோட ஆட் ரேங்கை டிசைட் பண்ணுவாங்க. சோ ஃபர்ஸ்ட் நீங்க குவாலிட்டி ஸ்கோர்னா எங்க இருக்குன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி ஸ்கோர் வந்து நான் உங்களுக்கு லைவா காட்டுறேன். கூகுள் ஆட்ஸ் நீங்க ரன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலா வந்து கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நீங்க கீவேர்ட்ஸ் தான் போடுவீங்க. சர்ச் நிலை கீவேர்ட்ஸ் ரன் பண்ணுவீங்க. அப்போ வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீவேர்ட்ஸ் இருக்கும். இந்த கிரீன்ல இருக்கு பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் கீவேர்ட்ஸ் இருக்கும். சோ அங்க குவாலிட்டி ஸ்கோர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு. ஆக்சுவலா நீங்க அங்க ஃபுல்லா பார்க்கலாம். சோ இன்கேஸ் உங்களால அது பார்க்க முடியல, நீங்க காலம்ஸ்ல போயிட்டு ஃபில்டர் பண்ணுங்க. சோ அதுல போயிட்டு குவாலிட்டி ஸ்கோர் ஒன்ஸ் இந்த குவாலிட்டி ஸ்கோர் எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னா, சோ உங்களோட லேண்டிங் பேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆட் ரெலவன்சி அண்ட் எக்ஸ்பெக்டட் CTR இதை பேஸ் பண்ணி தான் உங்களோட குவாலிட்டி ஸ்கோர் அவங்க டிசைட் பண்றாங்க. சோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி ஸ்கோர் 5, 4, 4, 8 இருக்கு. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா லேண்டிங் பேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்கு. பிலோ ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ், அபோவ் ஆவரேஜ், 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 அபோவ். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களோட குவாலிட்டி ஸ்கோர் வந்து
ஃபர்ஸ்ட் நீங்க எதை ரெடி பண்ணா லேண்டிங் பேஜ் ரொம்ப லேண்டிங் பேஜோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரிலவெண்டா இருக்கணும். சோ ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ நீங்க உங்க பிசினஸ்க்காக லேண்டிங் பேஜ் வந்து நீங்க பில்ட் பண்றீங்கன்னா, சோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சர்வீஸ் பிசினஸ் இருந்தாலும் சரி, இல்ல B2B பிசினஸ் இருந்தாலும் சரி, நீங்க உங்க லேண்டிங் பேஜோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிளாவும் அண்ட் எஃபெக்டிவாவும் இருக்கணும். சோ அது வந்து எப்படின்னா உங்களோட ஆடுக்கும் உங்களோட லேண்டிங் பேஜுக்கும் சிமிலரா இருக்கணும். அதாவது ஆட் ரிலவன்சி இருக்கணும். அதுதான் சொல்றாங்க. சோ உங்களோட ஆட் காப்பில வந்து நீங்க ஒரு ஃபார்மேட் கொடுத்துட்டு இங்க வேற ஏதாச்சும் நீங்க ஷோ பண்ணா அது தப்பா இருக்கும். சோ அப்போ என்ன ஆகும், உங்களோட ஆஸ் யூஷுவல் உங்களோட குவாலிட்டி ஸ்கோர் அடி வாங்கும். சோ ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட லேண்டிங் பேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சேம் டைம் ஆட் ரிலவன்சி எதை டிபெண்ட் பண்ணி தான் உங்களோட கீவேர்ட்ஸ் அண்ட் ஆட் காப்பி டிபெண்ட் பண்ணி தான் அந்த ஆட் ரிலவன்சி இருக்கு. ஸோ இப்போ இங்க எப்படி ஒர்க் ஆகும் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா உங்களோட லேண்டிங் பேஜ் பிளஸ் வந்து உங்களோட ஆட் காப்பீஸ் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொடுத்த ஆட் கண்டென்ட் இது எல்லாமே ஒன்னா இருக்கும்போது தான் உங்களோட குவாலிட்டி ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் சேம் டைம் சிடிஆர். ஸோ சிடிஆர் வந்து நீங்க ஆல்ரெடி நிறைய கேம்பெயின் ட்ரை பண்ணும்போது அங்க கிளிக் த்ரூ ரேட் எவ்வளவு இருக்கு செக் பண்ணிட்டு இப்ப நடந்த கேம்பெயின்ல கிளிக் த்ரூ ரேட் எவ்வளவு இருக்கு எல்லாமே கம்பைன் பண்ணும்போது உங்களுக்கு பர்டிகுலர் குவாலிட்டி ஸ்கோர் கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட ஆட் பெர்ஃபார்ம் ஆகுதா இல்லையா நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். உங்க ஆடு வந்து பிலோ 4க்கு மேல இருந்தா எனக்கு வந்து ஆடோட காஸ்ட் எப்படி இருக்குன்னு ரொம்ப ஐயா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்காக வந்து ஒரு இது எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா 4 டைப் ஆஃப் இதை பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆடை ஃபர்ஸ்ட்ல காட்டுவாங்க. ஆக்சுவலா இந்த குவாலிட்டி ஸ்கோர் பேஸ் பண்ணி தான் உங்க ஆடை வந்து ஃபர்ஸ்ட்ல காட்டலாமா வேண்டாமா சொல்லிட்டு டிசைட் பண்ணுவாங்க. ஸோ உங்க குவாலிட்டி ஸ்கோர் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க பிசினஸ்க்காக நீங்க கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க குவாலிட்டி ஸ்கோர் செக் பண்ணுங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னோட கிளைண்ட்ஸ் நிறைய பேர் இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க. ஸோ நீங்க பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சோலார் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுங்களேன். ஸோ ஆக்சுவலி நம்மள மாதிரி ஒரு 4 பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா 4 பேர் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆட் காப்பி யூஸ் பண்ணுவாங்க, லேண்டிங் பேஜ் யூஸ் பண்ணுவாங்க. சோ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தனியா ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். சோ இப்போ வந்து அட்வைசர் 1 வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க பண்றீங்க, நீங்க பண்ணும்போது உங்களோட குவாலிட்டி ஸ்கோர் 10 இருக்கு, 10 அவுட் ஆஃப் 10 இருக்கு. அப்போ உங்களோட ஆட் ரேங்க் வந்து 20. சோ எந்த அளவுக்கு குவாலிட்டி ஸ்கோர் அதிகமா இருக்கும் அப்ப ஆட் ரேங்க் வந்து அதிகமா இருக்கும். அப்போ காஸ்ட் பர் கிளிக் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். சோ காஸ்ட் பர் கிளிக் எவ்வளவு இருக்கு, $1 கிட்ட இருக்கு. சோ இது எக்ஸாம்பிள் தான். சோ $1 இருக்கு. இப்போ என்னோட ஆடோட இப்போ செகண்ட் அட்வைசர் நான் பண்றேன். அப்போ என்னோட மேக்ஸிமம் பிட் வந்து $3 இருக்கு. என்னோட குவாலிட்டி ஸ்கோர் 5 இருக்கும்போது என்னோட ஆட் ரேங்க் 15. அப்போ நான் வந்து செகண்ட் பொசிஷன்ல வருவேன். சோ இதே வந்து பாத்தீங்கன்னா அட்வைசர் காசு வந்து குவாலிட்டி ஸ்கோர் 2 தான் இருக்கு. பட் அவர் ஸ்பெண்ட் பண்ற அமௌண்ட் பாருங்க. ஆக்சுவலா ஒரு கிளிக்கு வந்து பாத்தீங்கன்னா $3 ஸ்பெண்ட் பண்றாரு. மேக்ஸிமம் பிட் $5 கொடுத்திருக்காரு. இங்க பாருங்க குவாலிட்டி ஸ்கோர் வந்து நீங்க உங்க லேண்டிங் பேஜோ உங்களோட ஆட் காப்பியும் பிளஸ் உங்களோட எக்ஸ்பெக்டட் சிடிஆரும் எல்லாமே ஈக்குவலா இருந்து 10 அவுட் ஆஃப் 10 அதாவது 8க்கு மேலவே உங்களுக்கு இருந்தாவே ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆக்சுவல் சிபிசி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். சோ என்னோட மேக்ஸிமம் பிட் $2 வச்சிருக்கேன். பட் எனக்கு காஸ்ட் பர் கிளிக் வந்து பாத்தீங்கன்னா $1 ஸ்பெண்ட் ஆகுது. பட் இங்க வந்து பாருங்க குவாலிட்டி ஸ்கோர் 2, 1 அந்த மாதிரில இருந்தா வச்சுங்களேன். ஆக்சுவலா மேக்ஸிமம் பிட் 7 வச்சா வச்சுங்களேன் $3, $5 அந்த லெவல்ல ஸ்பெண்ட் ஆகும். சோ நீங்க எந்த அளவு உங்களோட குவாலிட்டி ஸ்கோர் இருக்கோ அந்த அளவு உங்களோட அமௌண்ட் காஸ்ட் பர் கிளிக் ஸ்பெண்ட் ஆகும். அண்ட் சேம் டைம் ஆட் ரேங்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னோட குவாலிட்டி ஸ்கோர் அதிகமா இருந்தா மட்டும் தான் என்னோட ஆட் ஒரு பொசிஷன் வந்து டாப்ல இருக்கும். அதர்வைஸ் என்னோட ஆட் பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன் இல்ல கீழே பாட்டம் ஆஃப் தி டேபிள் அந்த மாதிரிலாம் இருக்கும். சோ அதனால நீங்க எப்பவுமே உங்க பிசினஸ்க்காக ஆட் ரன் பண்ணும்போது கண்டிப்பா குவாலிட்டி ஸ்கோர் செக் பண்ணுங்க. சோ குவாலிட்டி ஸ்கோர் செக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். சோ எங்க நம்ம அடி வாங்கணும்னு சொல்லிட்டு லேண்டிங் பேஜ்ல அடி வாங்குறோமா இல்ல சிடிஆர்ல அடி வாங்குறோமா இல்ல ஆட் லெவன்ஸ் அடி வாங்குறோமா. சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேம்பெயின் 5 அப்ப எங்க அடி வாங்கிருக்கோம் பாத்தீங்கன்னா லேண்டிங் பேஜ் அடி வாங்கிருக்கோம். சோ உடனே நீங்க என்ன பண்ணணும், லேண்டிங் பேஜ் சேஞ்ச் பண்ணணும். சோ லேண்டிங் பேஜ் ஏபி டெஸ்டிங் பண்ணி பார்த்து அதை நீங்க கூகுள் ஆட்ஸ்க்கு யூஸ் பண்ணணும். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா பிலோ ஆவரேஜ் லேண்டிங் பேஜ் அடி வாங்கிருக்கு, இது ரெண்டுமே ஆவரேஜ்ல இருக்கு. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுவும் பிலோ ஆவரேஜ். சோ லேண்டிங் பேஜ் அடி வாங்கிருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா அபோவ் ஆவரேஜ், லேண்டிங் பேஜ் வந்து அபோவ் ஆவரேஜ். சோ எக்ஸ்பெக்டட் அபோவ் எல்லாமே அபோவ்ல இருக்கு. சோ இந்த மாதிரி இப்போ 8 இங்க மட்டும் அபோவ் வந்தா 10 அவுட் ஆஃப் 10 வந்திருக்கும். சோ 8 இஸ் குட். சோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அபோவ் 8க்கு மேல இருந்தாவே கண்டிப்பா உங்க ஆட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். காஸ்ட் பர் கிளிக் ரொம்ப கம்மியா இருக்கும். இன்கேஸ் உங்களோட குவாலிட்டி ஸ்கோர் பிலோ 5 இல்ல 5 இருந்தா நீங்க கண்டிப்பா இந்த செக் பண்ணிட்டு உங்க லேண்டிங் பேஜோ அல்ல உங்க ஆட் ரிலவன்ஸையோ நீங்க சேஞ்ச் பண்ணணும். அதாவது உங்க ஆட் காப்பி சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். அதை கரெக்டா சேஞ்ச் பண்ணுங்க. சோ இன்னைக்கு வந்து சில பேருக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா வந்து எப்படி குவாலிட்டி ஸ்கோர் பார்க்கணும், குவாலிட்டி ஸ்கோர் இன்கேஸ் நான் குவாலிட்டி ஸ்கோர் பார்த்தோம்னா எதை மாத்தணும்னு சொல்லி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோம். இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலவெண்டான கொரிஸ் ஏதாச்சும் இருந்தா என் டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். தேங்க்யூ கைஸ். பை பாய்.